ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கவுனி அரிசி புட்டு. ரொம்ப ஈஸியானது தான், நீங்கள் சீக்கிரமாக செஞ்சிடலாம். பசங்களுக்கும் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் நேம் கிச்சன் ஃபுட் குட்டி ஃபுட். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். என்னோடய வீடியோவுக்கு இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. சூப்பர் கண்டென்ட்டாக சூப்பர் வீடியோவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கவுனி அரிசி, அதாவது கருப்பு அரிசின்னு சொல்லுவோம். இது அந்த காலத்தில் ராஜாக்கள் சாப்பிட்ற அரிசி. இது சீனர்கள் அந்த சைனா நாட்டில் தான் அதிகமாக சீனர்கள் யூஸ் பண்ணுற அரிசி. இப்போ நம்ம நாட்டிலையும் இது ஈஸியாக கிடைக்கிது. ஸோ இந்த அரிசி ரொம்ப ஹெல்த்து, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது கிடச்சா கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதாவது இன்றைக்கி நான் கவுனி அரிசியில் நிறைய வெரைட்டி செய்யலாம். ஆனால் நான் இன்றைக்கி புட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு கவுனி அரிசி 2 டம்ளர் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துக்குவோம். அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றக்கூடாது. அந்த தண்ணியில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ அந்த தண்ணியை நம்ம எடுத்து ஒரு சட்டியில் வச்சுக்குவோம். இப்போ நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் இந்த அரிசியை நல்லா ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் நல்லா தண்ணியெலாம் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் நல்லா உலர்த்தி எடுக்கணும். அதாவது ஒரு வெள்ளை துணி வச்சு காய வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு பேப்பரோ இந்த மாதிரி நான் சொலகு முறம் எடுத்திருக்கேன். அதில் நல்லா போட்டு தண்ணியெலாம் வடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா அரை மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்குவோம். காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் அரிசி இந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம மிக்ஸி சாரில் போட்டு நல்ல சிறு ரவை பதத்துக்கு நம்ம உடச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா உடச்சி எடுத்திருக்கேன். ரவைன்னா பெரிய ரவை கிடையாது, ரொம்ப குட்டினோண்டு ரவையாக இருக்கும் பாருங்கள், சிறு ரவை. அந்த ரவை பார்த்துக்கு நல்லா உடச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வானொலி அடுப்பில் வச்சுட்டு அதை எதுவும் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. வெறும் வானொலியை வச்சு அந்த மாவை போட்டு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. நம்ம அந்த மாவை நல்லா வறுத்துட்டு நல்லா வாசம் வரும். வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். அதுக்கப்புறம் அதை நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது காய வைக்கிறது மீன்ஸ் அந்த சூடெல்லாம் போனதுக்கப்புறம் உலர்த்தி எடுத்துக்கிறது தான். அதை இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டோன்னா 2 மாதத்துக்கு இந்த மாவை கெடாது. இந்த மாவை வச்சு நம்ம கஞ்சி செய்யலாம், புட்டு செய்யலாம், உப்புமா செய்யலாம், நிறைய வெரைட்டி செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் காய வச்சு நல்லா டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதிலேருந்து 1 கப் எடுத்து அந்த மாவை எடுத்து நான் இதில் புட்டு செய்ய போகிறேன். அது இந்த தண்ணி நம்ம வடித்தோம் பாருங்கள், அந்த தண்ணியை லைட்டாக வெதுன்னு சூடு பண்ணிவிட்டு இந்த மாவில் எடுத்து ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் மாவு ஊற்றி பிசைஞ்சு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் உடச்சி நல்லா அழகாக அப்படி பிடிச்சோன்னா உதிரியாக இப்படி உதுத்து விட்டோன்னா கொட்டணும். அந்த அளவுக்கு நல்லா உதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்குவோம் புட்டுக்கு. அதுக்கப்புறம் இட்லி சட்டியில் தண்ணி வச்சு நம்ம அதை நல்லா கொதி வச்சுக்குவோம். கொதி வச்சதுக்கப்புறமா நம்ம புட்டுக்குள்ளே இருந்தால் நீங்கள் புட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி தட்டு அந்த தட்டில் வச்சு தான் துணி போட்டு நான் அவிக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு மாவை காய வைக்கக்கூடாது. பிசைஞ்சதுக்கப்புறமே இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு ஒரு துணியை வச்சு அதில் நல்லா பரப்பி விட்டு இந்த மாதிரி நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்சு நம்ம இட்லி சட்டிக்கில் வச்சு வேக வச்சு அவிச்சு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு புட்டு ரெடி ஆயிரும். இது ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 1/4 மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு வாசனை வரும், நல்ல வாசனை. ஸோ அதை வச்சு நம்ம வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் வாயில் எடுத்து போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அது வெந்த பதம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்குவோம் அடுப்பை. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு ஒரு தட்டில் ஒரு பெரிய பேசனில் கொட்டி அதில் நல்லா உடச்சி விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. இது ராகி புட்டு மாதிரியே தான் இருக்கும் கலரு பார்த்தோன்னாலும். இது சூப்பராக எம்மியாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அது வேக வச்ச இந்த கட்டி மாதிரி இருக்கும். அதெல்லாம் நல்லா கரண்டியை வச்சு உதுத்து விட்டு எடுத்துக்குவோம். அது கூட 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுக்குவோம். நெய் ஆப்ஷனல் தான், இருந்தால் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கோம். வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டு நல்லா துருவி தேங்காய் நிறையா போட்டோன்னா சூப்பராக இருக்கும் இந்த புட்டுக்கு. ஸோ நான் அரை மூடி தேங்காய் துருவி நிறைய தேங்காய் போட்டிருக்கேன். இது கூட ஏலக்காய் இருந்தால் நீங்கள் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். எங்களுக்கு ஏலக்காய் தூள் ஃப்ளேவர் பிடிக்காதனால நான் இதே மாதிரி வச்சுட்டேன். இப்போ வெல்லம்
அந்த எல்லாம் வெல்லம் தேங்காய்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து இந்த மாதிரி மூடி வச்சிடணும். நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டோன்னா சூப்பராக உதிரி உதிரியாக கவுனி அரிசி புட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.